நீண்ட வருட இடைவெளிக்கு பிறகு நேற்றைய நாளில் ஒரு புதிய நாணயத்தால் எங்கட நாட்டுக்குள்ளே வெளியிடப்பட்டிருக்குது. இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதிய 2000 ரூபாய் நாணயத்தால் இலங்கைக்குள்ளே வெளியிடப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் இலங்கைக்குள்ளே வந்த எல்லா பணத்தாள்களை விட முழுமையாக வித்தியாசமானதா நிறைய டீட்டெயில்களை கொண்டமைஞ்ச ஒரு நாணயத்தாளா நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்குது. நிறம் மாறுது, அதே மாதிரி அதன் ஒரிஜினல் நிறம் என்னன்றதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இன்னும் முக்கியமான நிறைய விஷயங்களை கொண்டமைஞ்ச ஒரு நாணயத்தாளாக தான் இந்த புதிய 2000 ரூபாய் நாணயத்தால் வெளியிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற பயன்பாட்டில் இருக்கிற இந்த 5000 ரூபாய் நாணயத்தால் நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா ஒரு பக்கம் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கான காரணம் என்ன, இந்த புதிய நாணயத்தால் வெளியிடப்படுறதுக்கான காரணம் என்ன, நாங்கள் நிறைய வீடியோஸில் என்னுடைய வீடியோக்களில் பணத்தாள்களை பற்றியும் பணத்தாள்கள் போலி பணத்தாள்கள் எப்படி உருவாக்கப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி கேச்சிருக்கிறபடியா இந்த வீடியோலையும் இந்த புதிய நாணயத்தால் எப்படி இருக்குது, இது வெளியிடப்படுறதுக்கான காரணம் என்ன, இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க போகுன்றதை முழுமையாக தெளிவாக விளக்கமாக நான் கூட சொல்ல போகிறேன். அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இலங்கைக்குள்ளே அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துகிறார்கள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் இருக்குது. இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயம் மட்டும் உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். அது என்னோட உங்கள்கிட்ட தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு பஞ்சாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியான இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் அது மாதிரி நியூஸ் அனலைஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது பர்சனலாக ஃபாலோ பண்ண நினைச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். என்னென்னு சொன்னால், இப்போ வரைக்கும் நான் ஒரு அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், என்னுடைய ஒரு பயங்கர ஃபேவரட்டான ஒரு பர்சன், எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒருத்தர், த லெஜண்ட் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். அவர் நேற்று என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். நான் அப்லோட் பண்ண ஒரு ரீலிருந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். உண்மையிலேயே நான் அதை பார்த்தோன்னே பயங்கர ஷொக் ஆகிட்டேன். இப்போ வரைக்குமே அந்த ஷொக்கிலேருந்து வெளியில் வர முடியாத மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டான ஒருத்தர். என்னைய ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் சில வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன். மியூசிக் டைரக்டர்ன்றதை தாண்டி ஒரு பர்சனலாக இன்ஸ்பைரிங்கான ஒரு நபர், அதே மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு நபர்ன்ற ரீதியில் ஏஆர் ரஹ்மான் சாரை எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஸோ அவர் என்னையை ஃபாலோ பண்ணியிருக்காரு நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. விகே கரிகாலன் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறது மாதிரி வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, நேற்றைய நாளில் இலங்கைக்குள்ளே வெளியிடப்பட்ட இந்த புதிய 2000 ரூபாய் பணத்தாள் இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தான் இந்த புதிய பணத்தால் இலங்கைக்குள்ளே வெளியிடப்பட்டது. நான் ஏற்கனவே இலங்கையினுடைய பணத்தை பற்றி கேட்ச வீடியோவில் சொல்லியிருந்தேன். இலங்கைக்குள்ள ஏகபத்திய அதிகாரத்தை, முழுமையான பணத்தாள்கள் நாணய குற்றிகள் எல்லாத்தையுமே அச்சிட்டு வெளியிடுறதுக்கான ஏகபத்தியமான அதிகாரத்தை கொண்டிருக்கிறது இலங்கையினுடைய மத்திய வங்கி மட்டும்தான். அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய ஞாபகார்த்தமாக வெளியிடப்பட்ட 5வது பணத்தாளா இந்த 2000 ரூபாய் பணத்தால் நேற்றைய நாளில் வெளியிடப்பட்டது. மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அவர்களால் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு இந்த பணத்தால் நேற்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இலங்கையினுடைய மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட தரவின்படி, ஊடக வெளியீட்டின்படி நேற்றிலிருந்தே முழுமையாக பொது பயன்பாட்டுக்காக இந்த பணத்தால் அரசு உரிமம் பெற்ற வங்கிகளுக்கு விநியோகிக்கப்பட்டாச்சு. இன்றைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாக சிலவளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். நானும் முயற்சி செய்து பார்த்தேன், அதை வாங்கி கையில் வச்சு பார்த்து. ஏன்னா பார்க்கும்போதே ஃபுல்லாக ஒரு வித்தியாசமான பணத்தாளா, இதுவரைக்கும் வரலாற்றில் வந்த பணத்தாள்களை விட முழுமையாக ஒரு வித்தியாசமான பணத்தாளாகவும் வித்தியாசமான நிறம் கொண்டதாகவும், அதே மாதிரி இந்த பணத்தாளில் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய முக்கியமான விடயங்கள் அது எல்லாத்தையுமே ஒன்றா என்னன்றதை சொல்ல போகிறேன். ஆனால் அந்த பணத்தால் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே முழுமையாக வித்தியாசமானதாக இருக்குது. அந்த பணத்தாளினுடைய நிறமாக இருக்கட்டும், நிறம் மாறக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், அதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய சில திரவங்கள் அது எல்லாமே முழுமையாக வித்தியாசமானதாக தான் இந்த பணத்தால் உருவாக்கப்பட்டிருக்குது. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால், கிட்டத்தட்ட வெளிநாட்டு நாணயங்கள் மாதிரி இந்த கனடாவினுடைய பணம், சுவிட்சர்லாண்டினுடைய, யூகேனுடைய இந்த கிட்டத்தட்ட சுவிட்சர்லாண்டினுடைய பணம் மாதிரி இதை சொல்லலாம். அந்த பணத்தினுடைய நிறம் ஒரு ப்ரொஃபஷனல் கலர்ஸ் இருக்கு தானே, உத்தியோகபூர்வமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான நிறங்களை கொண்டமஞ்ச பணமாக தான் இந்த பணம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஓகே, இந்த 75வது வருட ஆண்டு நிறைவினுடைய இந்த பணம் உருவாக்கப்பட்டதுக்கான கருப்பொருளாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், சுபீட்சத்தினுடைய உறுதிப்பாடு
என்ற கருப்பொருளில் தான் இந்த புதிய பணம் அச்சிட்டு வெளியிடப்படுகிறது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கைக்குள்ள அச்சிட்டு வெளியிடப்படுற 5வது ஞாபகார்த்த பணத்தால் தான் இலங்கை மத்திய வங்கியால் இந்த பணத்தால் வெளியிடப்படுகிறது. மொத்தமாக 50 மில்லியன் பணத்தாள்கள் 5,02,00,000 ரூபாய் புதிய பணத்தால் அச்சிடப்பட்டு புழக்கத்துக்காக வெளியிடப்பட்டிருக்குதா மத்திய வங்கியால் ஒரு விடயம் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது சிலவளை உங்களோட கைகளில் அந்த பணத்தால் இருக்கலாம். யாருக்காவது இருந்தால் எனக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஒருக்கா இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணிவிடுங்க. இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு எதுலையாவது ஷேர் பண்ண முடியும்னு சொன்னால் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நான் எங்கேயுமே இப்போ வரைக்கும் அந்த கையில் வச்சு ஒரிஜினல் இந்த ஸ்பைஸ்மென்டன் என்ற அந்த லோகோ இல்லாமல் நான் அந்த பணத்தால் பார்க்க முடியலை. நான் எப்படியுமே எனக்கு திங்கக்கிழமை தான் அது கிடைக்கும், எப்படியுமே நான் எடுத்துருவேன். ஆனால் அது வரைக்கும் எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் இருக்குது, உடனே பார்க்கணும் போல இருக்குது. யார்ட்டையாச்சும் இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த பணத்தால் என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். முதலாவது, இது 100% கொட்டுன். ஏற்கனவே நாங்கள் கையில் வச்சிருக்கிற அதே பணத்தாள்கள் மாதிரி 100% கொட்டுனால தான் உருவாக்கப்பட்டிருக்குது. ரெண்டாவது, இந்த பணத்தாளினுடைய நிறமட்டு பார்க்க போனால் பிரதானமான நிறமாக நீல நிறம் சொல்லப்படுது. அதுக்குள்ளே 2-3 கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பிரதானமாக நீல நிறம் தான் இந்த பணத்தாளினுடைய நிறமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது, அளவை பார்க்க போனோம்னு சொன்னால் 151 மில்லிமீட்டர் தர 67 மில்லிமீட்டர் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த படத்தால் உருவாக்கப்பட்ட திகதி, அதில் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய திகதி என்னன்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 28ஆம் திகதி அச்சிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி சீரியல் நம்பர், இதுவும் நாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டிய உண்டு. சீரியல் நம்பர் எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் சிபி சென்ட்ரல் பேங்க் என்ற பேரில் தான் ஆரம்பிக்குது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு பணத்தாள்களுக்கும் அந்த 50 மில்லியன் பணத்தாள்கள்னு சொன்னால் அவ்வளவுக்குமே வித்தியாசமான நம்பர்ஸாக அதில் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது, மிக முக்கியமாக நாங்கள் இதில் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் தான், இதுதான் எனக்கு பயங்கரமாக ஒரு ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், இந்த பணத்தாளோட முன்பக்கத்தில் 3 பச்சை கலரில் ஒரு நீள் சதுரம் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு ஜன்னல் வடிவம் மாதிரி இலைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அது என்னன்னு சொன்னால், அந்த பணத்தால் நீங்கள் அந்த பணம் கையில் வந்ததுக்கு பிறகு பாருங்கள், அந்த காசை நாங்கள் ஒரு பக்கம் இப்படி வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது முதல்ல நீல நிறத்தில் எங்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் சரித்து பார்த்தோம்னு சொன்னால் அது பச்சை நிறத்துக்கு மாறுறதா சொல்லப்படுது. 5 மில்லிமீட்டர் அகலம் கொண்ட அந்த நீள் சதுர அந்த வடிவத்துக்குள்ள என்ன உள்ளே இருக்குன்னு சொன்னால், நாங்கள் நல்லா உள்ளே பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையினுடைய கொழும்பு வெளிச்ச வீட்டு மணிக்கூட்டு கோபுரமும் அதுக்கு கீழே 2000 என்ற இலக்கமும் 2000 ரூபாய் தாளன்றபடியாக 2000 என்ற இலக்கமும் அந்த 3 பெட்டிகளுக்குள்ளேயுமே வந்து உள்ளடக்கப்பட்டிருக்குது. இது வந்து முக்கியமாக அந்த உள்ள உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இலைகளினுடைய அமைப்பினால, அதனால தான் அந்த நிறம் வந்து எங்களுக்கு வேறு வேறையாக தெரியுது. இது கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு சரியான கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ போலி பணத்தை உருவாக்குறவர்களுக்கு இதை அவ்வளோ இலோகா உருவாக்க முடியாது. பாதுகாப்பை மேம்படுத்துகிற விதமாக இந்த புதிய பணத்தால் ஒரு தவறான போலி பணத்தாள்களாக உருவாக்கப்படக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்பை மேம்படுத்துகிற விதமாக தான் இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து இந்த புதிய பணத்தால் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த பணத்தாளினுடைய முன்பக்கத்தில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால், இலங்கை மத்திய வங்கியினுடைய தலைமை அலுவலக கட்டிடம் உருவாக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே கொழும்பு வெளிச்ச வீட்டு மணிக்கூட்டு கோபுரத்தினுடைய படம், அதோடு சேர்த்து கொழும்பினுடைய நகரமயமான கட்டிடங்களினுடைய அமைப்பும் ஒரு பக்கவாட்டான அமைப்பில் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்குது, அச்சிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி 75வது ஆண்டு நிறைவினுடைய மத்திய வங்கியினுடைய சின்னம் 2 பக்கமுமே, முன்பக்கமும் இருக்குது, பின்பக்கமும் பொறிக்கப்பட்டிருக்குது. இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் நார்மலாக கண்களில் பார்க்குற மாதிரி நாங்கள் லைட்டுக்கு முன்னால் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அந்த நிறங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, இந்த மாதிரி ஒரு முழுமையாக வித்தியாசமான ஒரு அமைப்பில் தான் நாங்கள் லைட்டில் வச்சு பார்க்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். அந்த இலகுவாக போலி பணம் உருவாக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அதிகமான டீட்டெயிலிங்கோடு உருவாக்கப்பட்டிருக்கிற பணத்தால் தான் இந்த 2000 ரூபாய் பணத்தால் இப்போ உருவாக்கப்பட்டிருக்குது. அடுத்த விஷயம், இந்த பணத்தினுடைய 2 அகலப்பக்கங்களையும் இருக்கக்கூடிய அந்த கட்டங்கள், இந்த கண் தெரியாதவர்கள் இலகுவாக அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 6 கட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தாள்களில் மேல் பக்கத்தில் இருக்கும், ஆனால் இதில் 2 சைட்லையுமே 2 பக்கமுமே 6 கட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பின்பக்கம் பார்த்தோம்னு சொன்னால், பின்பக்கம் என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால், இலங்கையினுடைய வரைபடம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு வரைபடமாக நிறைய சர்க்கிள், நிறைய வட்டங்களாக எல்லாம் உருவாக்கப்பட்டு இலங்கையினுடைய வரைபடம் உருவாக்கப்பட்டிருக்குது. அதுக்கான அர்த்தம் என்னன்றது சொல்லப்படலை.
அதை பார்த்தோம்னு சொன்னால் தான் அதில் நாங்கள் கையை வச்சு தேய்ச்சி பார்க்கும்போது சில வேளை ஒரு ரஃப்பாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஃபீல் கூட அதில் இருக்கலாம். அதுக்கு மேலே நீல அல்லியினுடைய வரைபடமும் பொறிக்கப்பட்டிருக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்களும் இந்த பணத்தாளில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களாகவும் அதே மாதிரி டீட்டெயில்டிங்காக உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களாகவும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க அதிகமான பாதுகாப்புகளோடையும் இதுவரைக்கும் வரலாற்றில் வெளியிடப்படாத ஒரு வித்தியாசமான நாணயத்தாளாக தான் இந்த 2000 ரூபாய் புதிய ஞாபகார்த்த பணத்தால் இப்போ இலங்கைக்குள்ளே வெளியிடப்பட்டு நேற்றைய நாளிலிருந்து 50 மில்லியன் பணத்தாள்கள் சுற்றோட்டத்துக்கு விடப்பட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த 2000 ரூபாய் பணத்தாளால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய 5000 ரூபாய் பணத்தாள் இருக்குது தானே, அந்த பணத்தால் சிலவேளை இன்னும் கொஞ்ச நாட்களில் ஒரு மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ இல்லாட்டி ஒரு 6 மாத காலங்களுக்கு பிறகோ அது இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. எதுக்காகன்னு சொன்னால் பணவீக்கம் காரணமாக நாங்கள் அதிகமான பணத்தாள்கள் அச்சிடும் போது நாட்டுக்குள்ளே பணவீக்கத்தினுடைய அளவும் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கும். நாங்கள் பணத்தை அதிகமான பெறுமதியில் அச்சிடும் போது இந்த பண பொருளாதாரத்தில் அதிகமாக வீழ்ச்சி அடைஞ்சக்கூடிய நாடுகள், அந்த நாட்டினுடைய டக்குன்னு அந்த பேர் வருதில்லை, சில நாடுகளில் 20,000 ரூபாய் பணத்தாலெல்லாம் அச்சிடப்பட்டிருக்குது. ஆனால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பார்த்தோம்னு சொன்னால் மிகவும் வீழ்ச்சி அடைஞ்ச பொருளாதாரங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் நாட்டிலையும் இந்த 5000 ரூபாய் பணத்தால் குறைக்கப்பட்டால் தான் நாட்டுக்குள்ளே பணவீக்கத்தையும் ஒரு பகுதியாக குறைக்க முடியும். பணவீக்கத்தில் நிறைய காரணங்கள் செல்வாக்கு செலுத்தும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணமாகவும் இந்த பணங்களினுடைய பெறுமதியும் ஒரு பக்கமாக இருக்கும். ஸோ இனிமேல் 5000 ரூபாய் பணத்தாலும் குறைவடைகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆனால் அதை உறுதியாக சொல்ல முடியாது. 2000 ரூபாய் பணத்தால் அதிகமாக புழக்கத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால் 1000 ரூபாய் பணத்தால் இன்னும் கொஞ்ச நாளாக காணாமல் போயிடும். அது காணாமல் போனால் தான் எங்கள் நாட்டுக்கு உண்மையிலேயே நல்லதும் கூட. ஓகே, அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு எப்படா அந்த காசை கையில் வாங்கி பார்ப்பன் என்ற மாதிரி தான் பயங்கர ஆர்வமாக இருக்குது. அதை எப்படி ஃபீல் பண்ணலாம், எப்படி அது என்னென்ன விஷயங்களுக்குள்ள இருக்குன்றதை பார்க்குறதுக்கு தான் எனக்கு பயங்கர ஆர்வமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 2வது மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இலங்கையினுடைய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ்வேஸ் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கக்கூடிய பேருந்துகளில் போகக்கூடிய அனைத்து பயணிகளும் இனிமேல் கட்டாயமாக சீட் பெல்ட் அணியணும். இந்த பயண பாதுகாப்பு பட்டி இருக்குது தானே, அந்த பட்டி கட்டாயமாக பேருந்துகளையும் அணிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஒரு புதிய நடைமுறை இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட போகுது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கக்கூடிய பாடசாலை பேருந்துகளாக இருக்கட்டும், இல்லாட்டி அலுவலகங்களுக்கு போகக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும், சகல பேருந்துகளையுமே கட்டாயமாக சீட் பெல்ட் அங்கே பொருத்தப்பட்டு அதில் பயணிக்கக்கூடிய அனைத்து பயணிகளும் கட்டாயமாக அந்த சீட் பெல்ட்டை அணியணும்னு சொல்லி ஒரு முக்கியமான நடைமுறையை, ஒரு சர்க்குலர் கொண்டு வர போகிறதா பிமல் ரத்நாயக்க அவர்கள் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கக்கூடிய உள்ளே போகக்கூடிய அனைத்து வாகனங்களும் வாகன பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட போகுது. அந்த வாகனங்களினுடைய டயரினுடைய கண்டிஷன், அந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸினுடைய கண்டிஷன், இது எல்லாமே பரிசோதனைக்கு உட்படுத்த போகிறதா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். இலங்கைக்குள்ளே இந்த வீதி விபத்துக்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான 4 முக்கியமான காரணங்களுக்குள்ள ஒரு காரணமாக இருக்கிறது வாகனத்தினுடைய கண்டிஷன் தான். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் சரியாக இல்லாத வாகனங்களை அதிவேக நெடுஞ்சாலைகளுக்குள்ளே உள்ளே செல்றதுக்கு அனுமதிக்க விடக்கூடாதுன்றதுக்காக ஒரு புதிய செயல்பாடை இலங்கையினுடைய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு இப்போ கொண்டு வர போகிறதா பிமல் ரத்நாயக்க அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஸோ ரெண்டுமே பார்க்கும்போது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது. பயணிகளினுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த வீதி விபத்துகளை குறைக்கிற செயல்பாடுகளுக்காகவும் அதே மாதிரி அதிவேக நெடுஞ்சாலை என்னும்போது கட்டாயமாக அதுக்கான ஒரு சில கட்டுப்பாடுகளும் நடைமுறைகளும் இருக்கிறபடியாக இந்த நடைமுறைகள் கொண்டு வர போகிறதா ஒரு விடயம் இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கிற ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னால், இனிமேல் நீங்கள் போகும்போது பேருந்தில் போனீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக சீட் பெல்ட் போடணும். உங்களோட சொந்த வாகனத்தில் போனீங்கன்னு சொன்னால் உங்களோட வாகனத்தை பரிசோதித்ததுக்கு பிறகு அதை கொண்டு போங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபைன் போடப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் எப்போ நடைமுறைப்படுத்தப்படுதுன்றதை. ஓகே, இந்த 2 விஷயங்களை தான் அந்த வீடியோவில் உங்களோட ஷாப் எடுக்கணும்னு வச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளறிய கமெண்ட் சொல்லலாம். தொடர்ச்சி அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு விடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.